உட்கார் அப்படியே உட்கார் இல்லை சந்தோஷமா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாம், அதனால் இந்த அருமையான நல்லா உற்சாகமாக இருமா. இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். லூக்கா என்ற சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நான் வெக்கப்படுறேன். நான் கூட வீட்டை விட்டு கொல்லப்பரி வனாந்திரமான இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி திரளான ஜனங்கள் இல்லை. சுற்றி பார்த்தா ஒரு குருவி காக்கா கூட காணும். ஆனால் இயேசு வனாந்திரத்தில் வந்தாராம். அவரை தேடி திரளான ஜனங்கள் வந்தார்கள். வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அப்போ இயேசுக்கு பின்னாடி எப்பொழுதும் திரளான ஜனங்கள் வராங்க. ஏன்னா திரளான ஜனங்கள் ஆதாமுக்குள் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் வராங்க. தேவ மகிமையற்று போய் வந்ததுனால அவங்களுக்கு வந்து விடுதலை வேணும், சுகம் வேணும், பலம் வேணும், ஆரோக்கியம் வேணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து வர்றதுனால பிரச்சனைகள் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க திரளான ஜனங்க. எல்லாம் உற்சாகம் மாதிரி. அப்போ அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் உன்னை தேடி வரணும்னா நீ ஒரு என்னது, நீ வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஆளா இருக்கணும். எது? சுகம், பலன், ஜீவன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும். அப்போ இயேசு லூக்கா 4:42 உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்துக்கு வந்து. திரளான ஜனங்க வராங்க. திரளான ஜனங்க யாரு? ஆதாம் வழியா பிறந்து வந்த ஜனங்க. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஆதாமுக்குள் பிறந்து வர ஜனங்க தான் இந்த கிராமத்துக்கு இருக்கிறாங்க. நம்ம வனாந்திரமான இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டோம். யாராவது வந்துக்கிறாங்களா? சுத்தி முத்தி பாரு, ஒரு ஆளும் வரல. என்ன ரகசியம்? வெக்கம்தான் எனக்கு. ஆனா இயேசுக்குள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஜீவ ஒளி, அந்த ஜீவன் வியாபித்திருந்தது அவருக்குள்ள. அவர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதுல தேவி நீதி தூதி இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தெல்லாம் நிரம்பிச்சு அவருக்குள்ள. அந்த திரளான ஜனங்களுக்கு, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக என்ன கொடுக்குறாரு? இயேசு செஞ்சு கொடுக்கு. தேவன் தனக்கு அசுத்தாவில தோத்துற பசுத்தாவையெல்லாம் இறங்குது. உன்ன சுகம், பலம், ஜீவன், ஆஸ்தி எல்லாம் கிடைக்குது ஜனங்களுக்கு. ஆனா நம்மள பார்த்தா ஏன் வரமாட்டாங்க? நம்மளே ஒரு அசுத்தாவி, நன்மை தேமை, நம்மளே ஒரு பிரச்சனை, நம்மளே ஒரு வியாதி, நம்மளே ஒரு சாபம். யாரும் தேடி வர மாட்டாங்க. இருக்கிறாள் கூட கிளம்பி போறதான் பார்ப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் இருந்தது, அகோபிய அன்பு இருந்தது. மக்களை பார்த்தா அப்படியே கொல்ல பிரியமாகுது இயேசுக்கு. அவன் நல்லவனா, கெட்டவனா, உயர்ந்தவனா, பாவியா, அக்கிரமக்காரனா இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாருங்க இயேசு. அவன் ஆதாம் மூலமா பிறந்தகிறான்னு மட்டும் தெரிஞ்சு அவருக்கு. பாவம் செய்து தேவ மகிமையேற்று போய் வியாதியில, சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல இருக்கிறான்னு தெரியுது. அதை தெரிஞ்சு அந்த திரளான ஜனங்களுக்கு தண்ணியே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு ஆடுகள் இருந்தா ஜனங்களுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கறதுல அவர் தீவிரமாக்குறாரு. அதை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறான். அவன் பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. உடனே திருடனாகி பிசாசு பலவிதமான பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், குடும்ப குழப்பம். பாவம் செய்து தேவ மகிமையற்றவனுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதுமா? பாவம் பிசாசினால் உண்டாகிறான். அப்போ நீ கூட என்ன சொல்றேன்னா, இந்த இயேசுவை போல ஜீவ சரீரம், ஜீவரத்தம், தேவி நீதிட்டு உடித்ததல் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உனக்கு இருக்குது. இயேசு ஜீவ ஒளி.
மனுஷன் அந்தகாரத்தில் இருக்கிறான், இருட்டில் இருக்கிறான். இருட்டை நீக்கிற ஜீவ ஒளி உனக்குள்ளே இருக்குது. புரியுதா? அந்த கான்பிடன்ஸோட தான் நீ ஊழிய செய்ய. எந்த மனுஷன் வா என்கிட்ட, நீ ஆதாம் வழியா பிறந்து வந்துக்கிற, நன்மத்தை படிச்சுவன் படிக்காத ஏழை பணக்காரன் அரசியல் தலைவர் சினிமா கலைஞ்சி யாரானா இரு, 10 டிகிரி கூட படிச்சிரு, காட்டு வாசியம் நாட்டு ஆணோ பெண்டோம், திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து, திரளான ஜனங்கள் அவரிடத்தில், அவர் தனிப்புருடன், அவர் ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் அறியத்தக்க கிடையாது. ஏசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவல்ல தேவி நீதிட்டு உடித்ததல் பரலோக ராஜ்யமே வச்சு திஞ்சுங்கிறாரு அவரு. அதனால ஜனங்க கவர்றாங்க அவரை பார்த்தாக்கா. ஈ முக்கிற மாதிரி பலாபயத்தை சுத்தி ஈ முக்கிதா இல்லையா, அந்த மாதிரி ஈ முக்கிற மாதிரி ஜனங்கள்லாம் வர்றாங்க. ஏசு அகாப்பி அன்பு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்குறாரு. அசுத்தாவியெல்லாம் ஓடுது, பசுத்தாவியெல்லாம் வருது, தேவதூதர்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் விஷயமா. அப்போ உதயமாகிறப்போ அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். ஐயா நீங்க எங்கே இருங்க ஐயா, நீங்க ஜீவனை கொடுக்க என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்க, அசுத்தாவியோட பசுத்தாவி வர, தேவதூர்கள்லாம் வர, எங்க வாழ்க்கையில அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குதுங்க ஐயா. வியாதி எல்லாம் ஓடுது, சாபம் தொலைக்குது, தரித்திரம் நீங்குது. அவர் தரித்திரக்கு சுவிசேஷ பிரசங்கமும், வியாதி உள்ளவரை சுஸ்தமாக்குவோம், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம், சிறைப்பற்ற விடுதலையாக்குவோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சொல்றாரு இல்லையா? என்னருமா கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருந்தாரு. ஆனா அவர் கிறிஸ்துவா இருந்தாரு. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்து இருக்கிற உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு இல்லையா? ஆனா நீ நன்மத்தேமை காட்டிக்கிட்டு நன்மார்க்கத்தை துன்மார்க்கு சுய நீதி அநீதியும் காட்டியிருந்தாக்கா, அசுத்தாவி இருந்துச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆக்சுவலி நீயே பிரச்சனை உள்ளவளா ஆளா இருப்ப. அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்போ திரளான ஜனங்கள் எப்பவுமே இயேசுவை சூழ்ந்து இருந்தார்கள். அந்த இயேசு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாருங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பல வியாதி, பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவர் திரளான ஜனங்கள் ஆதாம் வழியா பிறந்து வந்தவங்க அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். ஈல் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன பண்றாரு? ஈல் பண்றதுக்கு ஜீவ சரீரம் ஜீவரத்தம், அதான் ஒரு மருந்து, அருமருந்து குறுமருந்து. ஜீவ சரீரம், ஜீவ ஹார்ட், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. ஜீவ உலகத்தையே கொடுக்குறாரு. ஜீவ வானம், ஜீவ பூமி எல்லாம் நன்மத்தேம வானம், நன்மத்தேம பூமி, நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம ரத்தம். பல வியாதியாகுது. ஒரு வியாதியா இல்லை. ஏவாள் பண்ண ஊழியம் நன்மத்தையும் அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். பல பிரச்சனை, பல வியாதி, பல போராட்டம். திரளான ஜனங்க அவர் இடத்துல வந்ததுமே அவர் என்ன பண்றாரு? பட்டு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறாரு. தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்து கொடுக்குறாரு. சோர்ந்து போக அசுத்தாவி எல்லாம் ஓடுது, பசுத்தாவி எல்லாம் வருது, வியாதி எல்லாம் சுத்தமாகுது. அல்லேலூயா. பல பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிறாங்க. சுத்தமாக்கினார். பிசாசுகளும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அவர் கிறிஸ்து. ஆதாம் இயேசு கிறிஸ்து. இயேசு கடைசி ஆதாம். கிறிஸ்து ஆவியான அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மனுஷன் ஆதாம்லேருந்து வரான். நன்மை தீமறி ஆதாம், அப்புறம் அசுத்தாவி அவனுக்குள்ள, மனுஷனுக்குள்ள அசுத்தாவி. இயேசு பரிசுத்தாவி. இயேசுவும் பரிசுத்தாவியானு இணைஞ்சிருக்கிறாங்க. மனுஷன் ஆதாமும் அசுத்தாவியும் இணைஞ்சு பாவத்தில் சாபத்தில் வரான்.
இப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த இயேசு உனக்குள்ளே வந்துடுறாரு. அந்த கிறிஸ்து அபிஷேகமற்ற ஆவியானவர் உனக்குள்ளே வந்துக்கிறாரு. இப்போ நீ குட்டி இயேசு. இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா, உனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி ஓட பசுத்தாவி வர நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாக இருக்கலாம். இதெல்லாம் கோடி கோடி ரூபாய் கொடுக்கணுங்க இந்த டீச்சிங் எல்லாம் கேட்கறதுக்கு. எந்த பைபிள் காலேஜில் இப்படியெல்லாம் நீ கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் எல்லோரும் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்து என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். உடனே ஒரு அசுத்தாவி அவன் மேலே, பாவம் மரணம் அவன் மேலே. எல்லா மனுஷரும் படித்தவன், படிக்கா, ஏழை பணக்கார, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, எல்லா ஆதாம் வாழ்வைய நன்மை தீமை அறியத்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். என் செய்தி கேட்டால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். எங்கே போனாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே. ரோமர் 3:23 படி பாவம் செய்து தேவ மகிமேற்றவன் தான் இருக்கிறான். இயேசு எல்லா திரளான இயேசுன்னு வராங்க. அவர் இயேசு, அவர் கடைசியாதான். நன்மை தீமை அறியத்த குரலில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தெழுக்குது. மனுஷ ஜீவன் கிடையாது. நன்மை தீமை அறியத்த மரணத்துக்கு அது பிசாத்த இருக்கிறான். இயேசு ஜோயே தேவி நீதிட்டு உழித்தெழுக்குள்ளாரு. அதனால தான் திரளோட ஜனங்கள் அவரை தேடி வர்றாங்க. வந்தாக்க என்ன பண்ணுறாரு? 1008 குசல் விசாரிக்கிறேன். நல்லவனா, கெட்டவனா, உயர்ந்தவனா, தாயா, எடுத்தாந்தவனா, ஏழையா, பணக்காரனா, அரசியல் தலைவனா, சினிமா கலைஞனா, இவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஏசு ஊழிக்காரங்கெல்லாம் யாரே ஒரு ஆதாம் வழியாக நன்மை அம்மா வயிற்றுல பிறந்துட்டானா, என் ஜீவ ஜீவனத்தை ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுப்பேன். அவங்க தேவனுக்கு ஆதாம் வந்து உடனே பிசாது போய் பசுத்தாய் வந்து அவனை காப்பாற்றி ரட்சித்து விடுதலையாக்கி சுகமாக்கி அனுப்பதான் தேனம். ஏசு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா. ஆமாம். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ளவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி, திரளான ஜனங்கள் அவரை தேடி, திரளான ஜனங்கள் பாருங்க. அந்த இடத்துல தான் நீங்களும் நானுங்கிறோம். ஆதாம் வழியாக பிறந்து உலகத்தில் 816 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவடைய வார்த்தையை மீறி ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தை கேட்டு ஆதாம் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க கனி விஸ்வாகவே அதில் பிறந்து வந்தவங்க தான் திரளான ஜனங்க. இந்த திரளான ஜனங்களுக்கு திரளான வியாதிகள், திரளான பிரச்சனைகள், திரளான சாபங்கள், திரளான மரணங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாம் இருக்குது. திரளான ஜனங்கள் அவரை தேடி, இவர் தனிப்பொருடன். ஏசு ஆதாம் ஏவாள் வித்தில் பிறக்கல, மரியாள் வித்தில், பரிசுத்த ஆவி வித்தில் தேவகுமாரனா பிறக்கிறார். ஜீவ வார்த்தை. மரியாள் புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் நிச்சயதார்த்தத்தின் இன்னும் திருமணமே ஆகலை மரியாளுக்கும் யோசேப்புக்கும். அப்போ தேவனுடைய வித்து அந்த மரியாளுக்குள் பட்டு அசுத்தாவில கருத்தரிக்கல. இயேசு பரிசுத்தாவினாலே கருத்தரித்து அவர் தேவகுமாரனா வந்தார். இப்போ அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து என் அசுத்தாவியை தோற்று கிறிஸ்துக்குள் என்னை மறுபடியும் பிற வைக்கிறாரு. அப்போ தான் விடுதலை திரளான ஜனங்களுக்கு. எந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகுது? பாவன்ட்டு மரணத்திலிருந்து விடுதலை ஆகும்படி இயேசு தேவி நீதிட்டு உழித்ததிலாகிறாரு. ஆனால் தான் இயேசு நானே உழித்ததிலும் ஜீவனமானார். இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். அதை வச்சுட்டு தான் உலகத்தையே கலக்குன்னு கலங்கினார். அந்த தேதி நீதித்து உழித்ததில் சிலுவையில் குத்துட்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே குத்துட்டாரு. அதை யார் எடுக்கிறா? அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்து யார் கொடுக்குறா? இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்று திருவந்திருப்பாங்க. ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் இப்படியே சபையாக எல்லா மதத்தை போல் இதுவும் ஒரு மதம், கிறிஸ்துவ மதம்ன்றாங்க. கரெக்டு தான். கிறிஸ்துவ மதத்தில் இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவுக்குள்ள தான் நீ ஜீவ வச்சதுக்கு எல்லாம் வரணும். நன்மை தீமையில வாழவே கூடாது. இயேசு ஏற்றுக்கிற ஞானத்தை திருவந்திருப்பாங்க எடுத்து ஜோயே லைஃப்பில் அந்த தேவ நீதி உயிர்த்ததில் வாயிரம் தான் உண்மையான கஷ்டம். ஆமாம், ஏசு சிஜுவனை பாரு வாலண்டியாக குத்து தீவிரமாக குத்துறோம். அப்படி சொல்லியிருந்தா என்ன ரவுண்டு கட்டின்னு வந்துட்டுருப்பாங்க. துளசிராமன் தாமஸ் தெரியல அவனை ஜனங்க அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுங்க. அதுக்கு தான் ஜீவனில் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு இந்த செய்தியெல்லாம் அடிக்கடி போடுறது.
நன்மை தீமை வாழ்க்கை வாழாத. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் ஒரு வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன்ல மெச்சூர்டா ஜீவ சொல்ற ஜீவன், அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமற்ற வாக்கு தத்துவம். 40 வயசு ஆகிட்டா 20/20 விஷன் போயிடுது, கண்ணாடி போடுறான் பாரு. அதுக்கு என்ன பண்ண? ஜீவ கண்ணு, காது செவிடாயிடுது, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி எல்லாம் நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம ரத்தம் இருக்கிறதுனால நரம்பு, நாடி, தசை, கிட்னி, மூளை, உடம்பெல்லாம் வியாதி வந்தது மனுஷனுக்கு. ஏன்னா நன்மத்தே மாதிரியே சாவு சக்தி தான் வியாதி சக்தி. அப்படிப்பட்டவனுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு திரளான ஜனங்களுக்கு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உணர்வுபூர்வம் அசுத்தாய் உழவு பசுத்தாய் வந்தது, விடுதலை ஆகிடுறாங்க. சுக பலன், ஜீவன், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் வந்தது. அப்போது உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து, ஆமாம், திருச்சபைக்கு எதுக்கு வராங்க ஜனங்க? ஊழியக்காரர் பார்க்கறதுக்கு வராங்க. திருச்சபைக்கு வருகிற எல்லா ஜனங்களும் ஜீவ விருட்சத்துக்கு நீ டோட்டலாக அதை பார்க்க தான் வராங்க. ஆனால் சபையில் ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறாங்களா? அதுதான் இல்லை. ஒரு ஊழியக்காரருக்கு என்ன தாமசி எதுக்கத்தாலும் ஜீவனே பிரசங்கம் பண்ணுறிய அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சோய லைஃப் பற்றி தெரியலங்க. அதனாங்க சபையாக அசுத்தாவியாகுது, பிரச்சனை உள்ளவங்களாக்குறாங்க. ஊழியக்கான் 100% ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும். திருச்சபைனா இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமான ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தை தவிர வேறு எதையும் போதிக்கூடாது சபையில், தெரியுமா? இயேசு கடுத்த காரியங்கள் தான். அந்த இயேசு நானே வழியும் சதி ஜீவனமா இருக்கிறார். நன்மை தீமை காரியத்தை போதிக்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை. திருச்சபையில் ஊழியத்தில் அப்போ சில தீர்க்கதரிசி, சுவிசேஷர், போதகர், மேய்ப்பர், எத்தனை ஊழி இயேசு, அந்த இயேசு நானே வழி ஜீவன், அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல். அதை தேவனுக்கு ஆதாம் மூடு எவ்வளவு போதிச்சு பாருங்க. திரளான ஜனங்கள்லாம் சபையை நோக்கி திரளாக வர ஆரம்பி எழுப்பிலே வந்துருங்க. 2ஆம் வரையே வந்துடும். அதுக்குதான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். 100% ஜீவ மார்க்கம். உலகத்தில் இப்படிப்பட்ட செய்தி எங்கேயுமே, எந்த அமெரிக்காலுங்க, எந்த ஜெர்மனி, எந்த இங்கிலாந்தில் கூட கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏராளம் செய்தி 100% ஜீவ மார்க்கம். ஏன்னா இயேசுவே ஒரு ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ ஒளி, ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை இயேசு. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ சொல்ற ஜீவன் எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், எல்லாம் ஜீவனில் வரணும். எல்லாத்தையும் நன்மை தீமை ஆகிட்டான். நன்மை தீமை பூமி, சபிக்கப்பட்ட பூமி, நன்மை தீமை தொழில், நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை மனுஷன் சாக கிடக்கிறான். கோடியாக பணம் இருந்தாலும், பணம் இல்லைனாலும், படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும், வியாதியும் வறுமையும் தரித்திரம் பாதாளம் இல்லாத மனுஷன் யாரு? பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க தேவி நீதித்து உழித்ததில் வாங்க. பாவுண்டு மரணம் என்கிற அந்த எல்லையை தாண்டி தேவி நீதித்து உழித்து அந்த கிறிஸ்துக்குள் வருவது, ஜீவ மார்க்கத்தில் வருவது. அதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். இவ்வளவும் செய்யும் போது தான் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கிறாரு இயேசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்துக்கு வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இடைவிடாம கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாம கொடுங்க, வாழ்நாளெல்லாம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்திலும் கொடுங்க. கிறிஸ்து இந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவது. கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாம கொடுங்க. பாவுன்ட்டு மனம் ஓடும். பசுத்தாய் வருவா, தேவதூதங்களாம் வருவாங்க. கண்டிப்பாக தேவதூதம் வந்து தானணும், பரிசுத்தாவியார் வந்து தானணும். ஆதாம் சிந்தைய தேவனுக்கு ஆதாம் அசுத்தாவி வந்துடுவான். அதான் பிசா சொல்கிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன்றார் பாரு. கேட்குறாங்க, யோசி நீ எதுக்கே அந்த உலகத்துக்கு வந்த, பரலோகத்தை விட்டுனா? மனுஷன் ஆதாம் மூலமாக நன்மை தீமை அறியத்தக்க கணிவு சாக கிடக்கிறான். அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன்றார். அந்த ஜீவ விச்சத்துகளில் வரணும். அவனை அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடி தேர்தலுக்குள்ளே வரணும்.
அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழுது வாய்நாளெல்லாம் கூட 24/7 வாரத்தில் 7 மாதத்துக்கு வச்சு 365 நாள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நன்மை தீமையிலே இருந்தானாக்கா அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுது பாவத்தையும் மரணத்தையும் காட்டினார். பிசாசாவே இருக்கும் வாய்நாளெல்லாம். கட்சியில் இயேசு சந்திக்கலாம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். பிசாசுக்கு ரொம்ப சீரியஸான மேட்டருங்க பேசுகிற விஷயம்லாம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போது உதயமாகிற போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். போவாதியா, நீ இங்கே இருந்துரியா இயேசு, நீ ஜீவனை கொடுக்க பிசாசெல்லாம் ஓட அசுத்தாவை பசுத்தாவை தேவதூரால் எங்கள் குடும்பம்லாம் நல்லாக்குது, சந்தோஷமாகுது, வியாதி நீங்குது, சாபம் நீங்குது, மரணம் நீங்குது, தரித்திரம் நீங்குது, தொழில் வியாபாரம், இயேசுக்கு சகலம் ஆசீர்வாதமாக இங்கே இருந்துருன்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னா தெரியுமா? அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே புறப்பட்டு அனுப்பப்பட்டேன் என்றார். எப்பா, உன் ஊரில் மட்டும் பிரச்சனை இல்லைப்பா, அடுத்த ஊருக்கு போனாலும் அங்கேயே ஆதாம் மூலமாக பண்ணவன் நன்மத்தை மாதிரியே தங்க ஷாக கிடக்கிறான். அங்கே போய் அவனுக்கு அசுத்தம் பசுத்தம் இருக்கணும்பா, அதனால் மற்ற ஊருக்கு போகணுன்றாரு. அந்த ஊர்லேயே வச்சுக்க பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறார்? மற்ற ஊர்களிலும் போய் நான் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம். ஏன்னா மற்ற ஊரில் இருக்கிறவன் அவங்ககிட்ட நான் வானத்தில் இருந்தால் வந்தேன், ஆதாம் மூலமாக வந்தவன் தான். இப்படி ஊர் ஊராக போய் கட்சியில் சொல்லிட்டார், எப்பா நீங்கள் உலகமெல்லாம் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷம்னா இயேசுவை பற்றிய செய்தி, ஜீவ வார்த்தை தான் சுவிசேஷம். தேவ நீதி தூயத்தில் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு சொல்லிக்கிறாரா இல்லையா? அதனால தான் சுவிசேஷத்தை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ தடை வந்தாலும் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறது காரணமே இதுதான். இந்த விஷயம் தெரியாத அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் இந்த சுவிசேஷத்தை தடை பண்ணுறதோ அதுக்கு பிரச்சனை பண்ணுறதுமா இருக்கிறாங்க. ஏன்னா ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறான் மனுஷன், நன்மத்தை மரியத்தக்கவனாக இருக்கிறான், நல்லவன் கெட்டவனாக இருக்கிறான், ஷாகவே ஷாக கெடுக்கிறான். ஆனால் தான் உலகமெல்லாம் போய் இந்த சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. அதனால தான் நான் ஜபம் பண்ணும்போது கவனிச்சு பாருங்க, உலகமும் 816 கோடி பேருக்கு உலகத்தின் மக்கள் தொகை, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க, தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க, எல்லாம் நன்மை தீ மரியத்தக்க ஷாகவே ஷாக கிடக்கான். தேவ உலகம் குட்டி பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடுவு, குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், பிசாசு ராஜ்யம், ஒரே கவலையும் பயம், வெறுப்பு, பிரிவினை, மார்க்கவே, விபச்சாரம், வேஷனம், கொலை, கூத்து, எப்படி உலகமே குட்டி பாதாளமாகுது. ஆதாம் வழியாக நன்மை தீமறிய ஷாகவே ஷாக கிடைக்க இந்த உலகத்துக்கு ஜீவ மார்க்கத்தை போதி. அப்போ 816 கோடி பேரும் ஏசு ஜூன் பரிவன் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை அவன் இலக்கத்து கூட அசுத்தாய்வர் பசுத்தாய்வர ஏசு அப்படி வாழ்ந்துக்கிறார் பாருங்க. ஆனால் தான் இறைவிடாமல் எக்காலத்து ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ சரீரம், கிறிஸ்துவ ரத்தம், ஏசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்கு தத்துவம். உங்களை சபிக்குள்ள ஆசிர்வதிங்க, பகைக்குள் நன்மை செய்யுங்க, சத்துருக்களை செய்யுங்க, துன்பப்பட்டு ஜபம், ஏசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுங்க. திரளான ஜனங்கள் வராங்க, திரளான ஜனங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறாரு. அப்போது அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டாம். அப்போது ஊர் ஊராக என்ன ஆகுது? பாதாள ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் தாங்குது. ஒரே பகைமை, குடும்பம், மக்களுக்கு மக்கள் விரோதம், பகைகள், கசப்புகள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ஏமாத்து, எத்தனை கெட்ட ஏமாத்துறது, கொலை பண்ணுறது, திறறது, கொள்றது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை இல்லா பிரச்சனை, திருமண பிரச்சனை, குழந்தை இல்லாத எத்தனை வியாதிகள், சாபங்கள், பாவங்களாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக பிசாசு ராஜ்யம். அங்கே போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க, ஜீவ வார்த்தையை பேசணும். ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாயி மற்ற ஊர்களுக்கு போகணுன்றாரு. போகிறாரா இல்லையா? 3 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார், ஊழியம் செஞ்சாருங்க. எத்தனையோ கிராமங்களுக்கு போனார். கலிலேயா, கப்பர்நகூம், எங்கேயும் சுற்றி தெரிந்து 12 விஷயம். நீங்கள் அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு 12 பேர் உலகமுள்ளாக போனார். கட்சியில் அந்த 12 பேரில் ஒருத்தன் என் பேர் கொண்டவன் தோமா, மெட்ராஸ் வெளியே வந்துக்கிறான். சென்ட் தாமஸ் மவுண்டன், ஏசு நேரடி ஸ்டேஷன், தோமா மெட்ராஸ் வெளியே வந்து ஊழியம் செய்துக்கிறார் அந்த நாட்டில் 1ஆம் நூற்றாண்டில். அந்த மாதிரி உலகமெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. அந்த திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வரணும். அவர் நானே வழியும் செஞ்சு பரலோக ராஜ்யமாகிறாரு. ஆதாமுக்குள் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் பாதாள ராஜ்யத்துக்கு பாவம் செய்து தேவ மகிமையற்ற எங்கே ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கணீஷா அங்கேயே பாவம் தேவ மகிமை ஏந்து போட்டான். அங்கேயே பிசாசு திறது கொண்டது ஐக்கியமாகி போச்சு. தீவிரமாக ஏசு ஜீவ விஷத்துக்கு நீ பூச்சிக்கணும்.
ஏசு என்ன சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனை தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பிடிச்சி, அதை தேவன் தர ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுக்கும்போது அவன் பாதுகாக்கப்படுகிறான். அசுத்தாய் பசுத்தாய் இறங்குறாரு. அப்போது நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாக கிடக்கிற ஒரு மனுஷன் இயேசு ஜீவ விச்சத்துக்கனியை புஷிக்க வேண்டும். சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எண்ணித்து வாருங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த ஜீவப்பம் ஜீவ ரத்தம் அது இயேசுக்கு சாமட்டம் புஷிக்கிறதுனா தேவன் தனக்கு ஆதாம் முழு புஷித்து கூட வெளிப்படுத்துறது. உன்னை பிசாசுகள் துரத்துப்பட்டு பசுதாக இருக்குது. அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நின்னில் என் வார்த்தைகளை நிலைத்து வாய்நாளெல்லாம் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய சமாதான நீத்தி பரலோக கனி பச்சை உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆசீர்வாதமாக ஏந்து போனது மனுஷகுமாரன் இயேசு ஆதாம் மூலமாக இதெல்லாம் ஏந்து போனது கிறிஸ்துவ பெற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதமாக இந்த உலகத்தை பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான். பழைய ஏற்பாட்டில் இயேசு சரித்திரத்தில் வராது. இயேசு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். எங்கே போனாலும் ஒரு பலிபீடம். அந்த பலிபீடம் புதிய ஆண்டவராக இயேசு சிலுவை குறித்தெல்லாம் வேறுண்டு. அது சிலுவை ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி பசுத்தாய் எங்கேயும் அங்கே விடுதலை சுகம் பலன் ஆஸ்தி ஐசு சமாதானம் சந்தோஷம் தேடி வரும்னு. ஆபிரகாமை தேடி வந்து சகல காத்த ஆசுவாதம். ஈசாக்கை தேடி வந்தது. யாக்கோபு கோலும் தனியும் 2 பரிவாள் ஆசுவாதம். எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த இயேசு ஜீவன் பரிவித்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து கொடுக்கணும். ஆமாம், 24/7 அப்படி இருக்கணுங்க, கான்சியஸாகவே இருக்கணும். அது இல்லைன்னா நன்மை தேமை கண்கள் நீச்சாமா சுய நீதி அநீதி ஏதோ ஒரு அசுத்தாய் பிச்சின்னு ஓடுறது உழைக்குது சம்பாதிக்கிறது. சில பேர் அது கூட இல்லை. சில பேர் நல்லா ஞானமெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கான், வேலைக்கு போய் ஏதோ அதே செய்கிறான். மொத்தம் அது கூட இல்லை. அப்படி செஞ்சு அப்படியும் பிரச்சனையாக தான். ஆகமத்தில் ஆதாமே செஞ்ச மரணத்துக்கு நேரம் தான் அர்த்தம். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த ஜீவ வார்த்தைக்குள்ளே வாங்க, ஜீவ சரத்துக்குள்ளே தேவ நீதிட்டு உயிர்த்ததற்குள்ளே வாங்க. அவர் உயிர்த்ததும் ஜீவனமாக இருக்கிறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் வந்து மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு ஜனங்க பேர் சொல்லி, அசுத்தாய் தோத்துங்க, பசுத்தாய் இருங்க, தேவத்தோட பணிவு செய்வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தியில் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் தீர்த்திருக்கேன். இந்த ஒரு செய்தியில் 2000 வீடியோஸ் மேலே போட்டுக்கிறேங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கிடுங்க. அந்த ஜீவரத்தை இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாவா ஆதாம் வந்து முழு உணர்வுமாக கொடுத்து பாருங்க. கான்பிடன்ட் ஆத்மா என்பகரமாக இருக்கும். எந்த மனுஷனும் கொண்டு வா. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இருங்க. இல்லைன்னா எந்த மனுஷனும் நன்மை தீமை காட்டி 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 நீயே ஒரு அசுத்தாயி. ஆதாம் அசுத்தாவியா இருக்காது, கிறிஸ்து பரிசுத்தாவியாரு. அந்த கிறிஸ்து நானே வழி ஜீவனமாக இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தவனா இந்த அசுத்தாவியா இருந்து நீயும் சேர்த்து குடும்பத்தை சேர்த்து உலகத்துக்கு சாபமாக இருக்காது. ஏவால தான் செய்தார். நன்மை தீமை அறியத்துக்கு சாகவே சாகு. உனக்கு பூமியே சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் கொடுக்க முடியல. அப்படிப்பட்டவ இயேசுவினத்தை வந்து ஜீவ விச்சத்துக்கு நீ புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்து பசுத்தாய் தேவதூர்களால் நிரப்பப்பட்டு குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு உலகத்துக்கு ஒளியாருங்க. அப்போ அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமா, எதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே அவர் கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணார். அவருடைய பிரசங்கம் என்னது? ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம். நன்மை தேமை பிரசங்கமே கிடையாது. அது பிசாசு பிரசங்கம். அசுத்தாவியாக இருக்கும் பேச பேச. நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கத்தை பேசினாக்கா அதை கேட்டு பிசாசுங்களாக தான் இருக்கும். இயேசு பிரசங்கமே ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்தது தான் பிரசங்கமே. பிரசங்கம் பண்ணும்போதே அசுத்தாவிலாம் ஓடி பசுத்தாவிலாம் தேவதூர்கள்லாம் வந்து அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க. அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதா ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு இந்த கான்சியஸில் தான் ஒரு பிரசங்கமே பண்ணுறது. தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாவி துரத்தி பசுத்தாவிக்கு தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்யும்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட யாவர் விடியிலே இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். எந்த மனுஷன் ஆதாம் மூலமாக நன்மை தீமை பேச்சுங்கிறான், நன்மார்க்கு துன்மார்க்கம் சுய நீதி அநீதி அதை தேவன் தனக்கு ஒரு பிசாசால் வல்லமையில் அகப்பட்டுக்கிறான். அவனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பேசு. தேவன் தனக்கு உலகத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு பேசு, பட்டணத்துக்கு பேசு, உங்கள் மனைவி பிள்ளைங்களுக்கு ஏரியாளுக்கு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பேசலாம். நீ உலகத்துக்கே ஒலி பூமிக்கே ஊப்பு. இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்துக்கு வெளியே வானத்துக்கு பரலோகமே இருக்குதுங்க. அதை பேசுறது விட்டு நான் உன்னை அறியாமல் நன்மை தேமையாக தேவன் தனக்கு உள்ளது அசுத்தாவியாக இருக்கும். வாழ்க்கை உள்ள என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் ஒரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கோடியாக பணம் வச்சு திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. என்னன்னே தெரியல. சமாதானம் இருக்க முடியாது. பிசாசு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சின்னு
நானும் அவைகளுக்கு ஜீவனும் பரிவு ஜீவனும் கொடுக்க வந்தேன்டார். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஜெபம் பண்ணுவோம். அதனால் பசுத்த பிதாவே, தரிமான வேலையில் கர்த்தாவே திரளான ஜனங்கள் உன்னை தேடி வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய ஜீவ ரத்தம். நீ ஆதாமுக்குள் வந்தவர்களே, நீ கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமே உனக்குள்ளே இருந்தது. அது தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு திரளான ஜனங்களை விடுதலையாக்கினீர். அப்புறம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு சொல்லியிருக்க தாரே. அதனால நான் ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவான். அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை கிறிஸ்துவ ரத்த இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை கோடியா என் பேர் சொல்லி மனைவி பேர் குடும்பத்தார் இனத்தார் தேசார் பேர் தேவ நீதித்துவத்தில் கோடா பிதாவா ஆதாம் முழுவதுக்கு இடைவிடாமல் எக்காவது கொடுத்து கொண்டே இருக்கணும். அசுத்தாய் தோத்திக்கணும். பசுத்தாய்க்கு விடுதலை தேவதூரெல்லாம் படிவிட செய்யிட்டு இந்த நிலத்தெல்லாம் ஜீவ நிலமா மாறுது. அவனு பூமி அவனு பரலோக பூமியாக மாறணும். அவனுடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக ஆதாமின் சேர்ந்த சாப பாவமான தரித்திரங்கள் இயேசு ஜீவ பூமி ஜீவவானம் ஜீவரத்த ஜீவ ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் தரித்திர சிதறடித்தோட பசுத்தாய் வரணும். ஜீவக்கண்ணு ஜீவகாது ஜீவாற்று ஜீவலங்கு கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இறங்கி சரீரமெல்லாம் ஜீவன் அசைவாடனுக்கு தாவே பாவசாவமான தரித்திர சிதறடிக்கும் பசுத்தாய் விட்டு தேவதூர்களால் பணிவிடை செய்கிறார். முழு உலகத்துக்கும் 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் வானத்தோடு சாகல் பரலோக கோடி அவ இலக்கத்தக்கதாக பிதாவா ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறது. அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு தேவதூர்களால் பூமி எங்கே கட்ட வைங்கத்தா. கிராமங்களில் பட்டண தேசம் முழு உலகத்தை பசுத்தாய் தேவதூர்கள் அசைவாடும்படி ஜெபிக்கத்தா. இடைவிடாமல் இயேசு ஜீவன் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை அவனே சோத்திரம். தேவி நீதிலிருந்து உயிர்த்தல் பரலோக ராஜ்ய பிதா ஆதாம் வாய்நாள்லாம் கொடுத்து பாதாள ராஜ்யம் சிதறித்து தேசத்தில் இதைப்பார் சமாதானம் சந்தோஷம் சுகபல ஜீவன் அவனை உண்டாகணும்ப்பா. 2வது முழு உலகம் ஆயத்தமாக தாவே. ஆதாமுக்குள் பிறந்த எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க தாவே. கிறிஸ்துவ ஜீவனை படி தேவன் தருக்கு ஆதாம் வாய்நாளாக கொடுங்க தாவே. பூமி எங்கள் கிராமம் தோறும் பட்டணம் தோறும் தேசங்கள் தோறுங்க தாவே. மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு வச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எந்த மனுஷன் ஆதாம் வியாபாரம் வழியாக நன்மை தீமை அறியத்தக்கவனும் அதான் பிறந்த வரோம். எந்த நாடும் எந்த தேசமும் எந்த ஆணோ பெண்ணோ ஓய்ந்தோனோ தாய் ஏழோ பணக்கான அரசியல் யாராக இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாளா துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுட்டாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு அவனை நீதிமான கிறிஸ்துவ ஜீவ விச்சல்களில் கொண்டு வந்தனும். அந்த ஜீவனில் தேவி நீ தூயத்தில் தேவன் தனக்கு ஆதம் முழுவது உணர்வு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. அவனை காப்பாற்றிடலாம். உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா வைக்கலாம். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்குது. அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தையில் நிலைத்திருங்க. மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சம்பாதம் பரலோக கனி கொடுப்பீங்க. உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். மாபெரிய நிச்சயம் கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்களில் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 16/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபை ஏரியாவில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.